ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என்னுடைய யூடியூப் சேனல் பேரு தி வெங்கட் எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் வந்து 63 ஹவர் மெகா பிளாக் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார் லோக்கல் ட்ரெயின்ஸ். இது எதனால அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். டெய்லி ரயில்வே ரிலேட்டட் கண்டென்ட் அண்ட் ரயில்வே ரிலேட்டட் நியூஸ் அண்ட் ட்ரெயின் விலாக்ஸ், பஸ் விலாக்ஸ் அண்ட் பஸ் நியூஸ்ன்னு சொல்லி எல்லாமே போட போகிறோம். எனக்கு நிறைய ஆதரவு நீங்கள் தரீங்க. இதே ஆதரவு நீங்கள் வந்து கொண்டு போயிட்டே இருங்க. எனக்கு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ வாங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபுல் வீடியோவை. ஸோ உங்களுக்கு அப்போ தான் வந்து இதெல்லாம் என்னென்னா மெகா பிளாக்னா என்ன, பிளாக்னா என்னன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ரயில்வேல என்னென்ன டேர்ம்ஸ் இருக்கோ உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பிளாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிளாக்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிவிஷன்னு சொல்லலாம். சேலம்லேருந்து ஜோலார்பேட்டை கூட போகிற டிவிஷன் அது ஒரு பிளாக்னு சொல்லலாம், அது ஒரு செக்ஷன் சொல்லுவாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை. இன் டேர்ம்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் பிகாஸ் அதாவது வச்சான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறதுக்கோசரம் ஒரு பர்டிகுலர் ட்ரெயின்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக். அதுக்கு பேர் தான் ஆக்சுவலாக வந்து பிளாக்கு. பிளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஸ்டேஷன் இருக்கு, சேலம்லேருந்து ஈரோடு வரைக்கும் போகிறோம். அதில் இருக்கக்கூடிய நெய்க்காரப்பட்டி அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே வந்து ட்ராக் மெயின்டெனன்ஸும் இதே மாதிரி சிக்னல் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கோசரம் என்ன பண்ணி வச்சுருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 50 ட்ரெயின் போகுதுன்னா அதில் 20 ட்ரெயினை விட்டுட்டு மிச்சம் 30 ட்ரெயினை வந்து டெர்மினேட் பண்ணிடுவாங்க, என்ன டைவர்ட் பண்ணிடுவாங்க. அப்படி தாங்க வந்து பண்ண போகிறாங்க. அது ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் பண்ணால் அது வந்து பிளாக்கு. இதே மெகா பிளாக் 15 மணி நேரம் 20 மணி நேரம் மேலே பண்ணாங்கன்னா இது மெகா பிளாக்னு வரும். ஸோ மெகா பிளாக்குங்கிற போது ரொம்ப வந்து பீப்புள் வந்து ப்ராப்ளம் வந்து ஸ்டார்டேஜ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஐ திங்க்ஸ் மும்பைலேயும் வந்து இந்த 3 days வந்து பண்ண போகிறாங்க. எப்போ வந்து மும்பையில் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா May 30 மிட் நைட்டு. எப்போ வந்து எட்டிங் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சண்டே 3:30 PM. ஐ திங்க் June 1 எண்ட் ஆகுது. ஸோ இந்த 3 நாள் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெகா பிளாக்கு, ஹார்பர் லைனு, சென்ட்ரல் லைன்ஸ் நிறையா இருக்குது. அந்த லைன்ஸ் எல்லாமே பார்ப்போம் என்னென்ன லைன் இருக்குன்னு, என்னென்ன ட்ரெயின்ஸ் வந்து பிளாக் பண்ண போகிறாங்கன்னு. எதனால வந்து இந்த மெகா பிளாக்னு பார்த்தீங்கன்னா, சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் உடைய பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கோசரமும், தானே 5th and 6th பிளாட்ஃபார்மை வந்து வைடன் பண்ணுறதுக்கோசரமும் இந்த மெகா பிளாக் வந்து பண்ணுறாங்க. இந்த மெகா பிளாக் வந்து 3 நாளில் பண்ணி முடிச்சிருவாங்களான்னா கிடையாது. இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க ப்ராஜெக்ட். இந்த கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங் லைனில் இருக்கிறதுனால கொஞ்சம் வைடனிங் பண்ணுறதுக்கோசரம் இது பண்ணியிருக்காங்க. 9:30 லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து கிடையாது திஸ் 3 days. ஸோ இது லீட்ஸ் டு பெட்டர் ப்ராப்ளம் தான் வரப்போகுது உங்களுக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளும் பார்த்தீங்கன்னா சர்ஜாக இருக்கும் உங்களுக்கு வந்து மும்பை லோக்கலில். நிறையா வந்து பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒன் பார்ட் ஆஃப் த பிளேஸ் டு அதர் பார்ட் ஆஃப் இருக்குது. ஹார்பர் லைனு, சென்ட்ரல் லைன் இருக்குது, நிறையா லைன்ஸ்லாம் இருக்குது. இந்த லைன்ஸ்லேருந்து பீப்புள் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. சர்வசாதாரணமாகவே நார்மல் டேஸ்லேயே ஒரு ட்ரெயின் விட்டு அடிச்சிக்கும். இப்போ வீக்கெண்ட்னால என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான் மும்பை பீப்புள் பொறுத்த வரைக்கும். மும்பையில் வந்து 4 லைன் இருக்கு. மெயின், ஹார்பர், டிரான்ஸ் ஹார்பர், உரேன். இந்த 4 லைன்லேயும் ஆப்ரேட் ஆகக்கூடிய ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 1800. இதில் வந்து கேன்சல் பண்ண ட்ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9:30. அதே மாதிரி ரயில்வேல ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் வந்து அந்த சென்ட்ரல் ரயில்வே இது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணுறது எல்லாமே சென்ட்ரல் ரயில்வேயோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தானே, இன்னொன்று வந்து மும்பை, இன்னொன்று வந்து நாவி மும்பையில் ஒரு லொக்கேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் பேசுவோம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சத்ரபதி சிவாஜியில் 10th 11th பிளாட்ஃபார்ம் வந்து நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம், அதனால இந்த மெகா பிளாக் எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 1800 லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து மும்பையில் வந்து டெய்லி ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 lakh கம்யூட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த 30 lakh கம்யூட்டர்ஸ் வந்து சம்பிச்சு போவாங்க. ஏன்னா இந்த 3 நாளும் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீக்கெண்டு 9:30
அதில் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நிறைய வந்து மெயில் சூப்பர் ஃபாஸ்ட் எல்லாமே டெர்மினேட் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. ஹார்பர் லைன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரைடேலேருந்து சண்டே வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி ரயில்வேல சொல்லியிருக்காங்க. ஸோ பீப்புளாக வந்து ட்ரெயின்ஸ் வந்து அக்சசிபிலிட்டி கிடைக்காது. அண்ட் சம் ஆஃப் த ட்ரெயின்ஸ் மட்டும்தான் வந்து இது பண்ணுறாங்க. தானேல வந்து 5 and 6 பிளாட்ஃபார்ம்ஸை வந்து 2 to 3 meters வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எதனால வந்து பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் இந்த எக்ஸ்பிரஸ் வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சசிபிலிட்டி கோசரம் அங்கே வந்து நிற்கிறதுக்கு அந்த இதுக்கு கோசரம் தமிழ்நாட்டிலையுமே இந்த தஞ்சாவூர் சைடு கும்பகோணம் சைடு இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தஞ்சாவூர் டு மயிலாடுதுறை சைடு இருக்கக்கூடிய ஆடுதுறை குத்தாலம் ஸ்டேஷன்ஸ்ல இந்த மாதிரி வைடன் பண்ணாங்கன்னா நிறைய வந்து நமக்கு என்ன ஆகும்னா மெயில் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் வந்து நம்ம வந்து கொண்டு போகலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டாப்பேஜஸ் கொடுக்கலாம். நிறைய ட்ரெயின்ஸ் வந்து ஆடுதுறை குத்தாலம்ல வந்து ஸ்டாப்பேஜஸ் கொடுக்கலாம். ட்ரெயின்ஸ் இன் தி மெயின் லைன் அண்ட் ஹார்பர் லைன் வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆயிடுச்சு. 72 மெயில் அண்ட் சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டாங்க. லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின்ஸ் எல்லாமே. இதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஷார்ட் டெர்மினேட் பண்ணி தோம்பவெள்ளி தானே அப்படிங்கிற அந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாமே இது பண்ணி அங்கே வந்து அங்கேருந்து ட்ரெயினை வந்து கொண்டு போவாங்க, ஸ்டார்ட் பண்ணுவாங்க, டிபார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ ஒரு சீஃப் அஃபீஷியல் என்ன சொல்கிறாருன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ரயில்வேக்கு ரொம்ப தேவை. இந்த பிளாக் பண்ணது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து ஆல்டர்னேட்டிவ் பஸ்ஸஸ் வந்து விட சொல்கிறோம். நிறைய எக்ஸ்ட்ரா பஸ்ஸஸ்லாம் விடுறாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி சப்ளையும் நாங்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். நிறைய வந்து இது பண்ணிட்டு இருக்கோம். பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் பண்ணுறோம். இன் தி கேஸ் ஆஃப் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் பாருங்கள். நிறைய அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க ஒரு 3 daysக்கு. இந்த இது வந்து எங்களுக்கு நெசசரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கும் நான் தான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ரயில்வேல வந்து நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க. பட் அந்த விமர்சனத்தை தாண்டி ரயில்வே வந்து நமக்கு வந்து நிறையா ஒரு நல்லது செஞ்சிட்டு இருக்காங்க ரயில்வே பொறுத்த வரைக்கும். ஸோ நம்ம ரயில்வே விமர்சிக்காம இந்த மாதிரி பிளாக் செக்ஷன்ஸ்லாம் வரும்போது நம்ம கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா ரயில்வே வந்து நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ இதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ மேலும் நிறைய ரயில்வே நியூஸ் அண்ட் ட்ரெயின் வீடியோஸ் அண்ட் பஸ் வீடியோஸ் நம்ம போட்டுட்டு இருக்கோம் விலாகா. ஸோ நீங்கள் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கேளுங்க. இல்லையா அதுக்கான நியூஸ் ஆர்டிகல் கூட கொடுக்குறேன். இதை நான் படிக்கும் போது எனக்கு மனசே ரொம்ப இதாக இருந்தது. எப்படி 3 நாள் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா 30 லட்சம் பேர் 40 லட்சம் பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய பிளேஸ் அது. ஸோ ரயில்வே எங்க ஒரு கிரிட்டிக்கலான டிசிஷன் தான் எடுத்திருக்காங்க. நல்ல டிசிஷன் தான். ஸோ 3 நாளுங்கிறது தப்பு கிடையாது. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். மும்பை பீப்புள் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாகணும். ஸோ டேக் கேர் அண்ட் பாய்ங்க. ஸ்டே சேஃப்ங்க. லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ பாய்.